காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
இந்த வருடத்தில் தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்மளை எத்தனை சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மளை விடுவித்திருக்கிறார், நம்மை நோயிலிருந்து பாதுகாத்திருக்கிறார், நம்ம பலவீன நேரத்திலே நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை செய்திருப்பார். நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளிலும் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மளால துதிக்காமல் இருக்க முடியாது. இந்த வருடத்திலே எத்தனையோ போராட்டங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த கடந்த நாட்களிலே கூட பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் பாதுகாத்து, அவர் தப்பு வைத்து இன்று வரையிலே வழிநடத்தி வருகிற அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், நாம் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை கூடாரத்தை அனுகாலத்தை பாதுகாக்கிறாரே, இத்தனை பெரிய வல்லமை உள்ள தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்து விட்டோம். அல்லேலூயா. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. அந்த சத்துருவின் கிரியைகளை அழிக்கவே இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். நம்மை பாதுகாக்கவே அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள்
பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள்ள பாடுகள் ஒரு நாளும் வீணாக அசையாமல் நம் உறுதியுடன் அதிகமாய் செயல்படும். இந்த நாளிலும் தேவனுக்காக நாம் அதிகமாய் செயல்படும். கர்த்தருக்காக ஏதாவது செய்யும். இந்த வருடத்திலே 2025வது வருடத்திலே நாம் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்வோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே அப்படி நாம் அவருக்காக இருக்கும் பொழுது, அவருக்காக ஓடும் பொழுது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை நாம் உறுதியோடு எதிர்நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த துதி பலிகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே, என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த வாரத்தில் நாம் பார்த்து கொண்டு கடந்த நாட்களில் பார்க்கிறது போல இந்த ஆவியினுடைய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். அல்லேலூயா. இந்த நாளில் அந்த தொடர்ச்சி வழியாக இன்று பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பக்தி பெருகும். அதாவது ஆவிக்குரிய தன்மையில நம்ம வளரும் பொழுது பக்தி பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த பக்தி பெருக வேண்டும் என்பதற்காக சபைகளிலே பல ஊழியங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் அதை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த தேவனை நாம் இந்த வேத வசனத்தின் வழியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் பார்க்க இருக்கிறது அந்த பக்தி பெறுகிறது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் பாருங்க, நான் வேதத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை நாம் ஆராய இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்படும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே இடைப்படணும். ஆண்டவரை பேசுகிற என்னையும் மற்றும் கேட்கிறவர்களையும் ஆண்டவரே இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை சுத்திகரிக்கணும். அப்பா, இந்த வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நாங்கள் அதன்படி வாழ எங்களை கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்தி
விருத்தியாகும். அதாவது ஆவிக்குரிய தன்மையிலே நாம் வளரும் பொழுது, அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும், அவர்கள் முன்பு போல இல்லை, இப்பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி, ஒரு மனிதனை குறித்து பார்த்தால் கூட அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவன் இன்றைக்கு பூரண புருஷனாக இருக்கிறான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, முதலாவது இந்த பக்தி விருத்தியிலே முதலாவது பார்க்க இருக்கிறது பூரண புருஷன். அவன் எப்படியெல்லாம் தன்னை வளர்த்தி கொள்ளுகிறான், எப்படியெல்லாம் தன்னை அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் பாருங்க. 12வது வசனம் பாருங்க, எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொழுந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அந்த மக்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த பக்தி விருத்தி அடைந்து வளர்ச்சி பெறும் பொழுதுதான் ஆவிக்குரிய தன்மைகள் வெளிப்படும். ஒரு இடத்துல ஆவிக்குரிய தன்மைகள் வெளிப்படும் பொழுது அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய லைஃப் ஸ்டைலை நமக்கு பார்த்து கண்டுபிடித்து விடலாம். ஒரு வாலிப பையன் அவனுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டு இருப்பது என்பது கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்தவனுடைய ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருப்பதை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு தான் இந்த ஆவிக்குரிய தன்மைகள் அவரிடத்தில் வெளிப்படும். அதற்காகத்தான் சபைகளிலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதிலே உள்ள மக்கள், அந்த விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண புருஷனாக ஒருவன் தேவனுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்பொழுது அவனை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தெரியும்? அவருடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வளர்ச்சி அடைந்திருப்பார். அதற்காக தன் சபைகளிலே எல்லா வித ஊழியங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த சபைகளிலே இப்படிப்பட்ட ஊழியங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அது பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்று சொல்லி. கடந்த நாட்களிலே நாம் ஆவிக்குரிய தன்மைகளை குறித்து பார்த்து வருகிறோம். அதிலே நாவடக்கம், உலகத்தை குறித்ததான வெறுப்பு, பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபைகளுக்கு போவது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த சபைகளிலே நாம் போய் திரும்பி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் இதை மற்றவர்களும் பார்க்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனாக இருந்தாலும், அப்படி இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் திருநாளிலே தேவன் ஏன் வந்தார், எதற்கு வந்தார், அந்த நோக்கம் என்ன என்பதை சற்று மற்றவர்களும் அதை சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இதை குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதைதான் இந்த இடத்திலே பக்தி விருத்தி உண்டாவதற்காக அவர் எப்படி சபைகளிலே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய தன்மையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்ட அலைகளாய் இராமல்
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிற வளர்ச்சிக்கேற்றபடியாக அப்படி செய்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாது என்று அவர் ஆண்டவர் விரும்புகிறார்? குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அதை தான் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த எபேசு சபைகள். நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பூரண புருஷராக போல நாம் மாற வேண்டும். ஆகையினாலே இந்த நாளிலும் சொல்லப்பட்ட வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட ஈடுபடும். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஒருவனுக்கு இருக்கும் பொழுது இந்த உலக காரியங்களை அவன் லேசாக அதை மேற்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவர் மனிதனாகவும் இருந்தார், அவர் தேவனாகவும் இருந்தார். ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். காரணம் என்ன? இதோ வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்து காரியங்களிலோடு கூட அவர் ஈடுபடாமல் இருந்தபடியினாலே உலகத்தில் எல்லாம் தேவை. பசி இருக்கிறது, நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், எல்லாம் தேவை. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஆவியிலேயே இருந்தார், மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் முழுக்க முழுக்க அவர் ஆவியாலே நிரப்பப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தார். அதனாலதான் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிற பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை மேற்கொண்டார். ஆசைகள் வரும் பொழுது பிசாசு உள்ள வந்துடுவான். நியாயமான ஆசைகள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதே நேரத்திலே தவறான ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மளை ஆட்கொண்டு விடுவான். அதைதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை பக்தி விருத்தி ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பூரண புருஷனாய் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படியெல்லாம் சபைகளிலே இருக்க வேண்டும், எதற்காக சபைகளிலே இப்படிப்பட்ட ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபைகளிலே நாம் போகிறோம் வருகிறோம் என்று இல்லாதபடிக்கு சபைகளிலே போகும் பொழுது நம்மளுடைய பக்தி விருத்தி எப்படி உண்டாகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, 16வது வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிறது, சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எப்படிப்பட்ட சரீர வளர்ச்சி? பக்தி விருத்திக்கு ஏதுவான சரீர வளர்ச்சி. இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன? நாம் எப்படி ஒரு பூரணராக்கப்பட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க பூரணர் பூரணர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரையே சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், அவரையே பின்பற்றுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பக்தி விருத்தி அடைவது நிச்சயம். ஒருத்தரை பார்க்கும் பொழுதே சொல்லலாம், இவர் நல்ல ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு இருக்கிறார், ஆண்டவர் ஆவியானவர் இவரோடு கூட அசைவாடுகிறார், இவருடைய வார்த்தை இவருடைய எல்லா செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கேற்ற வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கிறதா, அல்லது இந்த உலக காரியங்களுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை தான் நம்மளை இன்று வரையிலும் தாழ்ந்து போகாதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு,
பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து வருகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, நாம் ஒரு நொடி பொழுதிலே விழுந்துவிட முடியும். அவர் கிருபையாலே நாம் தாங்கி நம்மளை வழிநடத்தி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் அந்த கிரியையிலே வளர்ச்சி அடைகிறவராய் இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய தன்மையிலே நாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் அதை குறித்து வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லது என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கர்த்தர் அவனுக்காக மரித்தாரே. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதை பவுல் அழகாக ரோமருக்கு எழுதுகிறார். பாருங்க, நாம நடந்து கொள்ளுகிற விதத்தின்படி மற்றவர்கள் இடர்கள் அடையாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய தன்மையிலே அந்த கிரியைகள். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினார் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்திருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனை பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடந்தது. இரண்டாவது, நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடத்துகிற கிரியை நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒரு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அப்போ நம்ம போஜனம் அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். எந்த இடத்திலே நீ சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது. அவன் தேவையில்லாத இடத்திலே தேவையில்லாத காரியங்களை நீங்க செய்யும் பொழுது அது மற்றவனுக்கு இடரல் உண்டாக்குறதா இருக்கும். ஒருவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வாழ்க்கையாலே அவன் மாற்றப்படுவான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக கிரியையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய கிரியை எப்படிப்பட்ட ஒரு கிரியை? ஆவிக்குரிய தன்மையோடு இருக்கிறவருடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஹல்லேலூயா. அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும். சற்று சிந்தித்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடக்கூடாது. ஒருவருக்கு நம்ம நன்மை செய்யறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் செய்கிற நன்மை செய்துவிட்டு மற்றொரு இடத்துல போய் சொல்லுவார், அல்லது அவர் செய்கிற நன்மையை எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளுவார் என்று சொல்லி அவன் மற்றவர்களிடத்தில் சொல்லாதபடிக்கு, நம்முடைய நன்மையை தூஷிக்காதபடிக்கு, நாம் செய்கிற நன்மையை அவன் அனுபவிக்கும்படியாக, நாம் செய்கிற நன்மையினாலே அவன் வளர்ச்சி அடையும்படியாக, நாம் செய்கிற நன்மை நிமித்தம் அவன் பக்தி விருத்திக்கு ஏதுவாக உண்டாக்கும்படியாக நாம் அப்படிப்பட்ட கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த ரோமர் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக நன்மைகள் செய்வாங்க, ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாங்க. அப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிற நன்மையினாலே அவன் எதிர்க்க நல்லா பேசுவான், எதிரை பார்க்கும்பொழுது நல்லா பேசிக்கொண்டு இருப்பான். ஆனால் வெளியில போய் அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா,
இவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு கொடுக்கிறார். ஆனாலும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதற்கு இவ்வளவுதான் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மற்றவர்களிடத்தில் சொல்லி தூஷிக்காதபடிக்கு நாம் அப்படிப்பட்ட கிரியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவன் திருப்பி நமக்கு ஏதாவது செய்வான் என்று சொல்லி செய்கிற நன்மை அது பெரிய நன்மை அல்ல. அவன் திருப்பி கொடுக்காதவனுக்கு தான் செய்கிறது நன்மையை தான் பெரிதாக ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக என்ன பார்த்தோம்? பூரண புருஷனாக இருக்க வேண்டும். அந்த பூரண புருஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? கிரியைகள் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், கிரியையற்ற விசுவாசம் செத்ததற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் கிரியைகளாலே மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். நமக்கு சாதகமாக பயன்படுத்தி விட்டு அவர்களுக்கு நன்மை செய்வதை விட, நமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு நன்மை செய்து நாம் அவர்களை பக்தியிலே வளர்ச்சி அடைய நாம் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமரிலே பக்தி விருத்தி ஏதுவாக நாம் பூரண புருஷனாக வேண்டும். அதற்காக சபையிலே பல காரியங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த நாளிலும் ஆவிக்குரிய தன்மையிலே நாம் பார்த்தது, இந்த வாரத்திலே நாம் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும்? பூரண புருஷராக மாற வேண்டும். அந்த பூரண புருஷர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? நற்கிரியைகளை செய்கிறவராய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மூன்றாவது காரியமாக, நேரம் இல்லாததினாலே இந்த வாரத்திலே சீக்கிரத்திலே இந்த செய்தியை முடிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. பார்த்தீங்கன்னு சொன்ன மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொல்ற மூன்றாவதாக நம்மளுக்கு என்ன உண்டாகிறது? பரிசுத்த ஆவியினாலே சந்தோஷம் உண்டாகிறது. மூன்றாவதாக இந்த சந்தோஷம், ஆவியில களி கூறுகிறார்கள் என்று சொல்லப்படுவார். இந்த சந்தோஷம் நமக்கு இந்த 2025வது வருடத்தில் கர்த்தர் இந்த சந்தோஷத்தை நிறைவாய் தரும்படியாய் நமக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லி போனார், நான் போய் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உனக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மனோதுக்கம் ஆவியை முறித்து போடும், மனமகிழ்ச்சியோ நல்ல ஔஷதம். அப்ப மனோதுக்கம் நமக்குள்ளே வருவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவராக இருக்கும், ஆவியை முறித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய தன்மையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த ஆவிக்குரிய தன்மை உள்ள மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? பூரண புருஷராக இருக்க வேண்டும், நற்காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவியினாலே, அந்த ஆவியின் துணை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே துக்கமான காரியங்களையாக நடந்தாலும் சரி, அதை ஆவியான ஒரு துணை கொண்டு, ஆண்டவருடைய துணை கொண்டு அதை சந்தோஷமாக மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த ஆவிக்குரிய தன்மையிலே உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய தாயார் இறந்து விட்டார்கள்.
அந்த தாயார் இறந்து விட்ட உடனே அவர் அடக்கம் செய்து விட்டு உடனே கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபட்டார். அவர் எல்லாரும் பார்த்து கேட்டார். ஆனாலும் அவர் அமைதியாக எதுவும் பேசாமல் ஆண்டவருடைய காரியத்திலே ஈடுபட்டார். இந்த இடத்திலே அவருக்குள்ளே இருக்கிறது என்ன? தேவனுடைய ஆவியானவர் அவரை நடத்துகிறபடியினாலே அவர் என்ன செய்தார்? அந்த காரியத்தை மறந்து விட்டு தேவ காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நிச்சயமாகவே எல்லோருக்கும் கிடைக்காது பிரியமானவர்களே. ஆனால் அவரை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவரை பலப்படுத்தினபடினால்தான் இந்த நாளில அவர் வந்து இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறார், அவருடைய ஊழியத்தை செய்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆவியானவர் வரும் பொழுது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னார். அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறான். எப்படி? அவன் ஒரு கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்து தேவனோடு கூட இடைப்படுகிறவனாக இருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறவனை பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் அவருக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய தன்மையிலே எப்படியெல்லாம் நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படி அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும். பவுல் சொல்லுகிறது போல நாச மோசமோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ என்னை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிப்பவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்குள்ளே அவரை நடத்துகிறவர் ஆவியானவர். அப்ப அந்த ஆவிக்குரிய தன்மை உள்ள அந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே எல்லோரும் தன்னை என்ன பண்ணாங்க? மாய்த்துக் கொள்வதற்கு கூட துணிந்தார்கள். இதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த ஆவிக்குரிய தன்மைகள் அவருக்குள்ளே வெளிப்படுகிறது. இதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற முதலாவது பூரண புருஷனும், இரண்டாவது கிரியை உள்ள மனிதனும், மூன்றாவதாக ஆவியிலே சந்தோஷம் உள்ளவனாய் இருக்கும்படியாய் இந்த காரியங்களில் நாம் நினைத்து வருகிற ஆண்டிலே 2025 ஆண்டிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கும் பொழுதே இவன் பக்தி உள்ள மகன், இவள் பக்தி உள்ளவள் என்று சொல்லி சொல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வருகிற ஆண்டிலே தந்து நம்மளை வழிநடத்தும்படியாய் கர்த்தரிடத்திலே நாம் கொண்டாடுவோம். அடுத்த வசனம் பாருங்க, 18வது வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இந்த ஊழியம் செய்கிறவங்களை குறித்து அழகாக சொல்றார் பாருங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனமாய் இருக்கிறான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அந்த தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படும். அந்த ஆவிக்குரிய தன்மைகள் நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருப்பார். மூன்றாவதாக சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்போது கூட சரி, அந்த ஆவியானவருடைய வழிநடத்துதலே நடக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் மரம்பியமாய் இருக்கும்படியாய் நம்மளை இந்த ஆவியானவர் நடத்துவார். அதனால்தான் உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் சரி நான் மனரம்பியமாய் இருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில சரி, எனக்கு பசியா இருக்கவும் தெரியும், எனக்கு உயர்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். இந்த நாளிலும்
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மூன்றாவதாக நாம் பார்த்தது, எந்த சூழ்நிலையில மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நடக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் துக்கங்களை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள், உங்கள் பாடுகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம துன்பப்பட்டாலும் என்ன வேதனை வந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பல பாடுகள், பல கஷ்டங்களை நாம் உள்ளுக்குள்ளே சுமந்து கொண்டும் இருந்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு வியாதி தான் வரும். பிபி வரும், சுகர் வரும், மற்ற வியாதிகள் எல்லாம் நம்மளுக்கு தொற்றிக்கொள்ளும். ஆனால் நம்மளுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் வைத்துவிட்டு நான் கர்த்தரை நோக்கி ஓடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கடைசியாக இந்த 19வது வசனத்தை ரோமர் 14:19 வாசித்து முடிக்கிறேன். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, எதை நாடணும்? பாவமான காரியங்களை நாட வேண்டுமா, அல்லது பலதரப்பட்ட காரியங்களிலே ஈடுபட வேண்டுமா, அல்லது எதை நாட வேண்டும் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, பக்தி விருத்தியை, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாடக்கடவும். அப்போ நாம் இந்த 2025வது வருடத்திலே எதை நாடக்கடவும்? பக்தி விருத்தி உண்டாகும்படியாய், பக்தி விருத்தி அடையும்படியாய் கர்த்தரிடத்திலே நாம் சேரக்கடவும். முதலாவதாக இந்த ஆவிக்குரிய தன்மையிலே இந்த நாளிலே பக்தி விருத்தி உண்டாவதற்கு முதலாவது என்ன பண்ணணும்? பூரண புருஷனாகும்படியாய் முயற்சிக்கணும். இரண்டாவதாக என்ன பண்ணணும்? புருஷன் என்று வரும்போது ரெண்டு பேரும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த சபையில புருஷனாகவும் இருக்கணும், புருஷியாகவும் இருக்கணும். பூரண புருஷனாக, புருஷியாக நீங்கள் தேவனுக்குள்ள வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும், பக்தி விருத்தி உண்டாகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சபைகளிலே பல ஊழியங்களை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் அந்த பூரண புருஷனாக இருக்கும் பொழுது அந்த கிரியையிலே அது வெளிப்படும்படியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சூழ்நிலைகள் என்ன மாதிரி எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறபடியாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த நாளிலே பாடல் பாடினது போல, வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது என கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டபடியாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருகிற வருடங்களிலே ஆண்டவரே, ஒரு குடும்பங்களிலே ஒரு பக்தி விருத்தி உண்டாக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய கனிகளெல்லாம் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமாம், அனாதி தேவன் நம்மளுக்கு ஆதாரம், நித்திய புயங்கள். அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே, அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்க
கரத்தால் எடுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. ஆமென். ஹல்லேலூயா. காருண்யத்தாலே எடுத்துக்கொண்ட அந்த தூய தேவ அன்பை நாம் நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.